اللهم صل وسلم وبارك عليه. حدثنا قبيصة حدثنا سفيان عن منصور عن أمه عن عائشة رضي الله تعالى عنها قالت كان النبي صلى الله عليه وسلم يقرأ القرآن ورأسه في حجري وأنا حائض. سبحان الله وبحمده سبحان الله العظيم. بسم الله الرحمن الرحيم. காலை கதிரில் கவின்மிகு நிலவில் கருணை பொழியும் இறைவா, முன்னவனாம் உந்தனக்கே ஓதுகின்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பார்ப்போற்றும் வேந்தர் பகுத்தறிவு பாசறை பாசநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திவ்ய ஹதீத் மணி மொழி கோர்வையாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி ஷரீஃப் எனும் பரிசுத்த ஹதீத் கிரந்தம் காலத்தால் அழியாத காவிய பேழையாம் கவின்மிகு குர்ஆன் ஷரீஃபிற்கு அடுத்த அந்தஸ்து வைக்கக்கூடிய கருத்து கருவூலம் அமீருல் முஹத்திஸீன் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட இக்கிரந்தமதை இறையருளால் 98வது ஆண்டாக ஓதி நிறைவு செய்யும் இந்நன்னாளில் இன்று ஓதப்பட்ட முத்து நபியின் சத்தான மொழிகளுக்கு விளக்க உரை தருகிறார்கள் சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஹெச்ஏ அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹ்பரி அவர்கள். ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. சங்கைக்குரிய சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் பெருமக்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ மாணவியர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். திருமறையில் ஒரு வசனம் இறங்கியது. மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹ். மூமின்களில் இருந்து சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவிடம் என்ன ஒப்பந்தத்தை செய்தார்களோ அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அப்படி உண்மைப்படுத்தியவர்களில் அவர்களுக்கான நோக்கத்தை அடைந்து கொண்டவர்களும் உண்டு, அப்படி அடைய துடிக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடியவர்களும் உண்டு. லட்சியத்தை அடைய வேண்டும் என்று துடித்த பலர் அந்த லட்சியத்தை அடைந்து விட்டனர். இன்னும் பலர் அந்த லட்சியத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றனர். உமா பத்தலு தப்தீலா, ஒருபோதும் அவர்கள் அல்லாஹுவோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறுவது இல்லை, மாற்றுவது இல்லை. இந்த வசனம் இறங்கிய போது இந்த ஆயத்தை மிம்பரிலே நின்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். அப்படி ஓதி முடித்த பொழுது கீழிருந்து ஒரு சஹாபி கேட்கிறார்கள், கீலா மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அப்படி
அப்படி அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தில் உண்மையாக நடந்து அந்த பாக்கியத்தை பெற்ற பெருமக்களில் சிலர் அதை அடைந்து கொண்டனர் என்றும் இன்னும் சிலர் அதை அடைய துடிக்கின்றனர் என்றும் குறிப்பிடுகிறீர்களே, அல்லாஹ் சொன்னதாக அவர்கள் யார் நாயகமே என்று கேட்ட பொழுது, அப்போது அந்த சபைக்கு சையதுனா தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றான். அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ மின்ஹும், அவர்களில் உள்ளவர்தான் இவர் என்று தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டினார்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஷரத்துல் முபஷ்ஷராவில் உள்ளவர்கள், இராக்கிலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டு நிகழ்வுகள், உஹது யுத்தத்தில் மட்டுமே நடந்த இரண்டு நிகழ்வுகள் அவர்களை இந்த அந்தஸ்திற்கு உயர்த்தியது. இந்த வசனத்தை நாம் போகிற போக்கில் ஓதிக்கொண்டு போக முடியாது, அது அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது. அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கான எல்லா நிகழ்வுகளும் நடந்த பொழுதும் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் வல்ல அல்லாஹ்வினுடைய அந்த அச்சத்திலேயும் அந்த அன்பிலேயும், அச்சம் கலந்த அன்பிலேயே தங்களை ஊறி திளைத்து சற்றும் அதிலிருந்து அகலாமல் தங்களை பாதுகாத்துக் கொண்ட பெருமக்கள் அவர்கள். இங்கே நான் இந்த தகவலை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும், இது அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பது. என்ன நடந்தது? அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்திலே போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தில் அசம்பாவிதம் ஒன்று நடந்தது. அது உஹதிலே பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாகியது. அவர்களுடைய கன்னத்திலே ஆழமாக காயம் ஏற்பட்டு இரத்தம் சொட்டியது. உடலிலும் அவர்களுக்கு இரத்தம் கொட்டியது. பலகீனமான நிலையிலே அவர்கள் பிரிந்து போய் கிடக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களை அழைப்பதற்காக பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாறையின் மீது ஏற தலைப்படுகிறார்கள். முடியல. காரணம், அவர்கள் அத்தகைய சமயம் இரத்தம் இழந்து களைப்படைந்து சற்று பலகீனமானவர்களாக இருந்தார்கள். அப்படி ஏறுவதற்காக முனைந்து, எதற்காக ஏற முனைந்தார்கள் என்றால், அதிலே ஏறி அவர்கள் வழமையாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள். நான் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய அடியார், அப்துல் முத்தலிபினுடைய திருப்பேரர், அல்லாஹ்வினுடைய திரு நபி, அதில் பொய் இல்லை. அன நபியுல்லா கதிப் அன அப்னு அப்துல் முத்தலிப் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் பூரிப்படைந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, ராணி தேனியை நோக்கி மற்ற தேனீக்கள் விரைந்து வருவது போன்று வருவர். அதற்காகவே அவர்கள் இப்படி இந்த பாறையின் மீது ஏறுவதற்காக முனைந்த பொழுது ஏற முடியாமல் அவர்கள் சிரமப்பட்டார்கள். திடீரென்று காலடியிலே ஒரு சப்தம் கேட்கிறது, நாயகமே இந்த பாறையின் மீதா ஏற வேண்டும் என்று. ஆமாம் என்கிறார்கள் கீழே கடந்த நபரோடு. அந்த நபர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? இரத்தத்தோடு கலந்து இரத்த சகதியாக யார் என்று தெரியாமலேயே அவர் படுத்து கிடக்கிறார். உடலெங்கும் காயமாக இருக்கிறது, உடல் முழுவதும் இரத்தம் சொட்டி கொண்டு இருக்கிறது. இந்த நிலையிலேயே அந்த தோழர் கேட்கிறார், நாயகமே இந்த பாறையின் மீதா நீங்கள் ஏற வேண்டும். ஆமாம் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சற்று உயரம் இருந்தால் ஏறிக்கொள்வீர்கள் தானே நாயகமே? ஆமாம், நான் ஏறிக்கொள்வேன். என் நெஞ்சின் மீது உங்களுடைய காலை பதித்து ஏறுங்கள் நாயகமே என்றார்கள். நீங்கள் அந்த சூழலை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழல்! சஹாபிகள் விரண்டு போய் இருக்கின்றனர், அரண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான பாதுகாப்பு சஹாபிகள் இல்லாத நேரம், எதிரிகளினுடைய கடுமையான தாக்குதலால்
பல சஹாபிகளுக்கு கை கால்கள் ஒடிந்து போயிருந்தன, முறிந்து போயிருந்தன. அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே இந்த சஹாபி இரத்தம் சிந்தி, உடலிலே இரத்தம் குருதி ஓட, மண்ணிலே கலந்து அவர்கள் சங்கடத்திலே ஆழ்ந்து போயிருக்கக்கூடிய நிலையில் இந்த பாறையின் மீது ஏறுவதற்கு சிறு உயரம் இருந்தால் போதும் அல்லவா நாயகமே, அந்த உயரமாக என் நெஞ்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். எப்படா வீடு போய் சேர மாட்டோம், கொஞ்சம் பிரயாணம் புறப்பட்டு வந்தாலும் கூட அந்த அலுப்பிலே போய் படுத்து உறங்கிவிட மாட்டோமா என்ற எண்ணம் ஓங்கி நிற்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகத்தினுடைய கண்கள் கலங்கி போனது. உற்று பார்த்து கேட்டார்கள், யார் தல்ஹாவா அப்படின்னு கேட்கிறாங்க. யார் தல்ஹாவா? ஆமாம் தல்ஹா தான் என்று சொன்னது தல்ஹா அல்ல, ஆமாம் தல்ஹா தான் என்று சொன்னது ஜிப்ரீல். நாயகமே, ஆமாம் அவர் தல்ஹா தான். உங்களினுடைய பாதத்திற்கு தங்களினுடைய நெஞ்சத்தை தர வந்ததின் காரணத்தினால் சுவனம் நுழைபவர்களினுடைய முதல் பட்டியலில் தல்ஹா இடம் பெறுகிறார். ரிஜாலும் சதகு மா ஆஹதுல்லாஹ அலை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ மின்ஹும், இந்த தல்ஹா அந்த பட்டியலில் உள்ளவர் என்றார்கள் வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு நிகழ்வு. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உஹது மலையினுடைய ஒரு புறத்திலே அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக 10 அன்சாரிகளும் ஒரே ஒரு முஹாஜிர் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகு அங்க வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். இவ்வளவு சிரமத்திற்கு பிறகும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிற்கிறார்கள் தல்ஹா. என்ன ஆச்சரியம் அது, என்ன அற்புதமான ஒரு சஹாபி. அவர்கள் அப்படி நிற்கும் பொழுது திடீரென்று எதிரிகளினுடைய படை வேகமாக வருகிறது. இவர்களோடு பொருதுவது யார், இவர்களோடு மோதுவது யார் என்று கேட்கிறார்கள். ஒரு அன்சாரி சஹாபி எழுந்து, நான் போகிறேன் நாயகமே என்கிறார்கள். அதற்கு முன்பாக எழுந்தது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, நான் போகிறேன் நாயகமே. தல்ஹா, இஜ்லிஸ், நீங்க அமருங்க, நீங்க உட்காருங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய காயமும் அவர்கள் இழந்திருக்கக்கூடிய உடல் இழப்பும் உடலினுடைய பல பகுதிகளில் பட்டிருக்கக்கூடிய அந்த காயங்களும் அவர்களை அப்படி பேச வைத்தது. இஜ்லிஸ் தல்ஹா, தல்ஹா நீங்கள் அமருங்கள். ஒரு அன்சாரி தோழர் இருந்தார், நான் நாயகமே நீங்கள் போங்க. அங்கே போனார்கள். அது ஒரு குழுவாக இருந்ததால் சமாளிக்க முடியாமல் அந்த அன்சாரி ஷஹீதாகிவிட்டார். அப்போதும் அவர்கள் நெருங்கி வருகிறார்கள். இன்னொருவர் எழுந்தார். திருப்பி செல்வாசம் கேட்கிறாங்க, யார் இவர்களோடு பொருதுவது என்றதும் தல்ஹா எழுந்திருக்கிறாங்க, நான் நாயகமே நீங்க உட்காருங்க. வேற யார்? நான் நாயகமே என்று அன்சாரி எழுகிறார். இப்படி 10 அன்சாரி தோழர்களும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிர் துறந்த பொழுது அந்த யுத்த களத்திலே ஷஹீதாகிய சஹாபிகளினுடைய பட்டியல் 70 பேர். அந்த 70 பேரில் 10 பேர் அந்த இடத்திலேயே ஒரே இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தங்களுடைய உயிரை அவர்கள் வழங்கியவர்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களை சொன்னான், ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலை. அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தியவர்களில் இந்த 10 அடங்குவர். இப்போது 10 சஹாபிகளும் ஷஹீதாகிய பிறகு இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இப்ப இவர்களை போய் சந்திப்பது யார்? தல்ஹா ரலியல்லாஹு மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. நான் நாயகமே போங்கிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். எவ்வளவுப்பட்ட நிலை, எப்படிப்பட்ட நிலை! அந்த நிலையிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாளேந்தி வரும்பொழுது அங்கிருந்து ஒரு அம்பு வருகிறது. வாள் வலது கையில இருக்கிறது, இடது கையால் தடுக்கிறார்கள். அந்த இடது கையிலே வந்து அம்பு நுழைகிறது. உடனே வலது கையில இருக்கக்கூடிய வாளும் நழுவுகிறது. திரும்பவும் அம்பு வருகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி தான் அந்த அன்பு தான் வருது. இவங்க அந்த அம்பை தன்னுடைய 2 கைகளாலையும் தடுத்து கொண்டே வருகிறார்கள். இந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, நான் அவர்களுடைய கைகளை பார்த்தேன், யதுன் ஷல்லா, அவர்களுடைய கரங்கள் சின்ன பின்னமாக ஆகி இருந்தது. அவருடைய கையெல்லாம் அப்படி ஒண்ணுமே இல்லை, கையெல்லாம் அப்படி சின்ன பின்னமாகி நசிந்து போனது. அப்படிப்பட்ட அம்ப கையால தடுக்கிறது எப்படி இருக்கும்? கேடயம் இல்லை. கேடயம் இல்லாத நிலையில் கண்மணி நாயகத்தை காப்பதற்கு தன்னுடைய கரங்களையே கை கேடயங்களாக ஆக்கி அப்படி பாதுகாத்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் பயந்து ஓடியும் போயிட்டாங்க. இது என்ன நடக்குது? கையால 2 கையும் அப்படியே சல்லடையாக ஆகிவிட்டது. ஹதீதுகளிலே பார்க்கலாம், எது தல்ஹா ஷல்லா, அப்படியே அது சிதைந்து போனதை நான் பார்த்தேன் என்கிறார்கள் அந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய சஹாபி. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அவர்களில் உள்ளவர். அல்லாஹ் யாரை வாழ்த்துகிறானோ போற்றுகிறானோ, தன்னோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தியவர்கள் என்று குறிப்பிடுகிறானோ, அவர்களில் உள்ளவர் தான் தல்ஹா என்று குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த பட்டியலில் இன்னொரு சஹாபி இடம்பெறுகிறார்கள். யார்? சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கிறாங்க. முகத்தில் கவலையினுடைய ரேகைகள் ஓடுகிறது. அவங்களுடைய முகத்தில் கவலையினுடைய ரேகை ஓடுகிறது. வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த கவலையினுடைய ரேகையை உம்மஹாத்துல் மோமினீன்கள் பார்க்கிறார்கள். நாயகமே, உங்கள் உடம்புக்கு என்ன ஆச்சு? இல்ல, உடம்பு நல்லா தான் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். சஹாபிகள் தூங்க முடியவில்லை. கண்மணி நாயகத்தினுடைய முகத்தில் புன்சிரிப்பை பார்க்க முடியாத பொழுதெல்லாம் சஹாபிகள் வறண்டு போயிருக்கின்றனர், அரண்டு போயிருக்கின்றனர், அழுது குழம்பி இருக்கின்றனர். வீட்டிலே உண்ண முடியவில்லை. மனைவிமார்கள் கேட்கிறார்கள், சஹாபிகளினுடைய மனைவிமார்கள் கேட்கிறார்கள், என்ன ஆச்சு? ஏன் சாப்பிடல? சாப்பிட இல்லையா? எனக்கு சாப்பிட பிடிக்கல. தூங்க இல்லையா? தூங்க முடியல. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் ஆகல. அப்புறம் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் இருந்த புன்சிரிப்பு மறைந்து போனது. அந்த சிரிப்பை காண முடியாத எங்களால் சந்தோஷிக்க முடியவில்லை, மனமகிழ்வு கொள்ள முடியவில்லை. நாங்கள் மன உளைச்சலிலேயே துவண்டு கொண்டு இருக்கிறோம். என்ன காரணம் என்றும் புரியாமலும் திகைத்து போயிருக்கிறோம். 2 நாட்கள் கடந்தது, 3 நாட்கள் கடந்தது. சஹாபிகளால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. என்ன நாயகமே, எங்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. என்ன நடந்தது? உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் நாயகமே என்று கெஞ்சி கதறிய போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மையன்சில் ஹுபைபன் அன் ஹஷபத்திஹி ஃபலஹுல் ஜன்னா. அப்போது விளங்கிக் கொண்டார்கள் சஹாபிகள், என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஹுபைபை யார் கழு மரத்திலிருந்து கீழே இறக்குகிறாரோ அவருக்கு சுவனம் உண்டு என்றார்கள். ஹுபைபை கழுமரத்தில் இருந்து கீழே இறக்குபவருக்கு சுவனம் உண்டு என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இந்த தகவலுக்கு முன்னால் இன்னொரு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்த ஒரு முக்கிய செய்தியை நான் சொல்லி ஆக வேண்டும். இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் அராத ஐயம்புர இலா ஷஹீதின். ஒரு ஷஹீதுன்னா யாரு? யுத்தத்திலே மரணித்தவரை ஷஹீதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க ஹயாத்தா இருக்கிறவங்களையே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாராவது ஒரு ஷஹீதை நீங்க பார்க்கணுமா, யம்ஷி அலா ரிஜ்லைஹி, தன்னுடைய 2 பாதங்களாலும் இந்த பூமியிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு ஷஹீதை நீங்கள் பார்க்கணுமா, ஃபல் யன்துர் இலா தல்ஹா, அப்படியானால் நீங்கள் தல்ஹாவை பாருங்கள் என்கிறார்கள். ஷஹீதுல் ஹை என்று சஹாபிகளுக்கு மத்தியிலே உயிரோடு இருக்கும் ஷஹீது என்று பிரபல்யமாக பேசப்பட்டவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நான் விட்ட இடத்திற்கு வருகிறேன். அருமையானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பேரை உளவு படையாக மக்காவின் பக்கம் அனுப்புறாங்க. உளவு செய்வதற்காக ஸ்பை 10 பேரை அவர்கள் அனுப்புகிறார்கள்.
அந்த 10 பேருக்கு தலைமையாக சையதுனா ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய தலைமையிலே அந்த 10 சஹாபிகளும் வர்றாங்க. ஒரு கட்டத்தில் எதிரிகளிடத்திலே அவர்கள் சிக்குகிறார்கள். எதிரிகளிடத்திலே சிக்கிய அவர்களில் சில பேர் ஷஹீதாயிட்டாங்க, சில பேர் கைதானாங்க. சையதுனா ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கைதானாங்க, அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. அப்படி கைது செய்யப்பட்டு அவர்கள் ஒரு கோத்திரத்திலே விற்கப்பட்டார்கள். ஒரு கோத்திரத்தார் அதை வாங்கிட்டாங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னா அவரை கொல்றதுக்குன்னே வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அந்த கோத்திரத்தினுடைய தலைவருக்கும் இடையிலே சண்டை சச்சரவு இருந்து அதன் அடிப்படையிலே ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டிருக்கிறாங்க. எனவே அதற்கு பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கோடையே அந்த கோத்திரத்தார் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்லுவதற்காகவே, கொலை செய்வதற்காகவே வாங்குகிறார்கள். அப்படி வாங்கி இருக்கும் பொழுது அவர்களுடைய வீட்டிலே அவங்க இருக்கிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா, புகாரியில் அந்த செய்தி வருகிறது. அது ஒரு கராமத்தும் அவர்களுக்கு நடக்குது. இந்த அதை சொல்றதுக்கு நான் இப்ப வரல. ஒரு அழகான ஒரு கராமத்தும் அவர்களுடைய காலத்தில் நடந்தது. பல ஹதீது கிரந்தங்களில் அந்த கராமத்து பதிவாகி இருக்கிறது. நான் சொல்ல வந்த செய்தி, ஒரு கட்டத்தில் மக்காவுக்கு வெளியிலே ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வந்து ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை பேசு என்கிறார்கள், கடுமையாக ஏசு என்கிறார்கள், திட்டு என்கிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா மறுத்துக்கிட்டே வர்றான். ஒரே ஒரு செய்திப்பா ஹுபைப், நீங்க கேளுங்க, என்ன உங்களை நாங்க விட்டுறோம், நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏச வேணாம், திட்டம் வேணாம், உங்க கொள்கையிலிருந்து இஸ்லாத்திலிருந்து நீங்க வெளிவரவும் வேணாம். ஒரே ஒரு நிபந்தனை என்ன, இந்த இடத்தில் நீங்க இப்ப எவ்வளவு சிக்கிக்கிட்டீங்க, நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம், பல பேர் இருக்கிறோம், உங்களை கொல்வதற்காக 40 பேர் ஈட்டிகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். 40 பேர் இருக்கிறாங்க, கட்டி போடப்பட்டிருக்கு. அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இருந்தவர்கள் பலர் பின்னால் சஹாபிகளாக மாறிய வரலாறு உண்டு. அது குறித்த விரிவான செய்தியும் உண்டு. இங்கே இந்த கோத்திரத்தார் கேட்கிறார்கள், இப்ப உங்களை நாங்க கட்டி வச்சிருக்கிறோம் இல்ல, ஆமா, இந்த இடத்துல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே, சந்தோஷம் சொல்லுங்க, நாங்க விட்டுறேங்கிறாங்க. வேற ஒண்ணும் தேவையில்லை, அவங்களை திட்ட தேவையில்லை, ஏச தேவையில்லை, உங்களுடைய தீனை விட்டு நீங்கள் வெளியே வர தேவையில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களினுடைய இடத்தில் இப்போது உங்களை நாங்கள் கட்டி வைத்துக் கொள்வதற்காக துணிந்திருக்கிறோம் இல்லையா, இந்த இடத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று சொன்ன போது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா, அப்படிலாம் கிடையாது. ஒருபோது நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன், சந்தோஷம் அடைய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவங்க சொன்ன பதில பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு முள் தைப்பதை விட என் உயிரை அதற்காக கொடுப்பது என்பது எனக்கு சந்தோஷம். என்ன வார்த்தைகள்! கண்மணி நாயகத்தினுடைய பாதத்தில் ஒரு சிறு முள் குத்துவதை விட அதற்காக அவர் குத்தாமல் பாதுகாப்பதற்கு என்னுடைய உயிரைத்தான் பணயம் வைக்க வேண்டும் என்றால் என் உயிர் பணயம் வைக்கப்படுகிறது என்பதற்காக நான் சந்தோஷிப்பேன் என்று குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது. எதிரிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது, எதிரிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. குத்துடா, கொலை பண்ணுடா, இப்படிதான் சத்தம். அவங்க சொல்றாங்க, ஒரு பைத்தை படிக்கிற, லஸ்து உபாலி ஹைன உக்தல் முஸ்லிமா, புகாரியிலேயே இடம்பெறுகிறது. நான் ஒரு முஸ்லிமாக கண்மணி நாயகத்தினுடைய உம்மத்தில் ஒருவனாக மரணிப்பது எனக்கு பெரிய பாக்கியம், அதனால கொல்லப்படுறதுலாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்கிறாங்க. உயிர் போவது மேட்டர் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம். லஸ்து உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். ஹீன உக்தல் முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லீமாக மரணிக்கப்படுவது என்பது எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு நான் முஸ்லீம் கொல்லதான படுறேன், நான் முஸ்லீமா அல்லவா கொல்லப்படுகிறேன், எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிறைவு என்கிறார்கள். கோபம் வந்தது. சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், 40 பேரும் ஒரே சமயத்தில் அவர்களுடைய மேனியிலே ஈட்டினுடைய முனையை பதித்தார்கள். 40 இங்கிருந்து குத்துது, 40 பேர் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிங்க.
40 பேரினுடைய கைகளிலே இருக்கக்கூடிய வேல் அவர்களினுடைய உடம்பை பதம் பார்த்து சொட்டு சொட்டாக ரத்தம் வடிய ஆரம்பித்த பொழுது சொன்னாங்க, என்ன கொல்லணும்னு முடிவு செஞ்சிட்டீங்க, எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்கு, அதை நிறைவேற்றுவீங்களான்னு கேட்கிறாங்க. என்ன விருப்பம்? 2 ரக்காத்து தொழுவணுங்கிறாங்க. இமாம் புகாரி அதுல எழுதுறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மரணிப்பதற்கு முன்பாக, கொல்லப்படுவதற்கு முன்பாக 2 ரக்காத்து தொழுவதை சுன்னத்தாக ஆக்கியவர் ஹுபைப் என்று எழுதுறாங்க. இமாம் புகாரி எழுதுறாங்க. அப்படி ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல, ஆனால் அந்த வழிமுறையை ஏற்படுத்தியவர் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இங்கிருந்து நிறைய ஃபிக்ஹினுடைய சட்டங்கள், அகீதாவினுடைய சட்டங்கள் பெரியும். நான் அதற்குள்ளும் செல்லவில்லை, புரிந்து கொள்வதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி தந்தாங்களா? அதை ஏற்படுத்தி தரல. ஒரு சஹாபி ஏற்படுத்தி தந்தாலும் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பது. அவர்கள் அனுமதித்தாக 2 ரக்காத்து தொழுதாங்க. சீக்கிரம் தொழுது முடிச்சிட்டாங்க. சீக்கிரமாக தொழுது முடிச்சாங்க. ஒருத்தர் கேட்டார், என்ன சீக்கிரமா தொழுதுட்டீங்க அப்படின்னு. இல்ல, எனக்கு நீண்ட வசனங்களை ஓதி தொழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது. உயிருக்கு பயந்துதான் இவர் நீட்டிக்கிட்டு இருக்கிறாரோன்னு நீங்க நினைப்பீங்கல்ல. எனக்கு ரொம்ப தொழணும், நான் நீட்டு என்னடாது அப்படின்னு ரொம்ப நேரம் நீட்டமாக தொழுதால், நீளமாக தொழுதால் உயிருக்கு பயந்து இவர் தொழுகிறாரோ என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடும் அல்லவா. நான் உயிருக்கு பயப்படவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சலாம் சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். என்ன ஆச்சரியம்! அப்ப எங்கிருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல முடியும். மதீனாவிலிருந்து பதில் வருகிறது, வஅலைக்குமுஸ் ஸலாம் யா ஹுபைப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுபைபுக்கு சலாம் சொல்லுகிறார்களே ஏன் என்று யோசிக்கிறாங்க. என்ன நடந்தது என்று யோசிக்கிறாங்க. அப்ப தெரியல. இப்ப அவங்க சொல்றாங்க, நாயகம் இதெல்லாம் நடந்து பல நாட்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மையன்சில் ஹுபைபன் அன் ஹஷபத்திஹி ஃபலஹுல் ஜன்னah. யார் ஹுபைபை கழுமரத்தில் இருந்து கீழே இறக்குகிறாரோ அவருக்கு சொர்க்கம் அப்படிங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, அன யா ரசூலுல்லாஹ், நான் போகிறேன். நான் சையதுனா மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா, வ அன யா ரசூலுல்லாஹ், நானும் போறேன், போங்க அப்படின்ட்டாங்க. எங்க போகணும்? மக்காவுக்கு போகணும். குதிரையில போறதா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாளாவது ஆகும். உட்கார்ந்து போகணும். 7 நாளைக்கு உணவு தயார் பண்ணணும், உடைகள் ரெடி பண்ணணும், ஆயுதங்கள் ரெடி பண்ணணும். எதுவும் இல்லை. 2 பேரும் குதிரை எடுத்துட்டு புறப்பட்டாங்க. ஏன்னா போங்க அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதுதான் ஈமான், அதுதான் ஈமானினுடைய நிறைவு. எனவேதான் ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் அறைந்து பேசுகிறது. இப்போது அந்த 2 பேரும் அங்கிருந்து வருகிறார்கள். அந்த இடத்தையும் நெருங்கிட்டாங்க, தேடி பிடிச்சு வந்தாச்சு. தூரத்தில் தெரியுது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்று தூக்கு கயித்துல கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க. கயித்துல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்குது, அது ஜனாசா தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இதை பறவைகள் கொத்தி திங்கட்டும், கண்களையும் காதுகளையும் அசிங்கப்படுத்தட்டும், அவ்வளவு கோபம் அவர்களுக்கு இருந்தது. வெயிலிலே காய்ந்து கருவாடாக மாறட்டும். அரபு நாட்டு வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும் தானே. இப்படியெல்லாம் அவர்கள் தொங்க விட்டுட்டு அதுக்கு சுத்தி வர உட்கார்ந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள். நான் எத்தனை நாள் என்பதை சொல்லுகிறேன். இப்ப தூரத்திலிருந்து 2 பேர் பார்க்கறாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. என்ன செய்வது? நம்ம 2 பேர் இருக்கிறோம், அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, 40 பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி செல்வது, என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கிறார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கா? மிக்தாத், எனக்கு யோசனை இல்லை. முதலில் எழுந்தது நீங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த ஹுபைப கீழே இறக்குறாங்கன்னு கேட்டது முதலில் எழுந்தது நீங்க. எனவே நீங்க தான் லீடர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்பேன். தலைவர் சொல்லுவதை கேட்பது என்பது கீழே இருக்கக்கூடியவர்களுடைய தார்மீக கடமை. அந்த கடமையை எப்போது அவர்கள் விடுவிக்கிறார்களோ தோல்வியையே சந்திப்பார்கள். வரலாற்றில் நிறைய நிகழ்வுகளை பார்க்க முடியும். தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல
இரண்டாவது, தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். 2 பேர் இருந்தாலும் அதிலே ஒரு தலைவர் இருக்கணும். அந்த தலைவருக்கு எப்போது கட்டுப்படவில்லையோ அது சீரழிந்து போய்விடும், அந்த கட்டுப்பாடு உடைந்து போய்விடும். இது வரலாறு பேசக்கூடிய உண்மை, ஹதீதுகள் பேசக்கூடிய தகவல்கள். இங்கே ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமை, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன். இப்ப 2 பேரும் போய் 2 பேரும் சிக்கிக்கிட்ட ஆபத்து, எதிர்த்து நிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. நான் குதிரையில வேகமா போறேன், நீங்க நின்று பாருங்க, எனக்கு ஏதாவது ஆட்சி அப்படின்னு சொன்னா அதுதான் உங்களுக்கும் பின்னால ஏற்படும். நீங்க அப்படி இருக்க தேவையில்லை, நீங்க திரும்பி போயிடுங்க, போய் நான் ஷஹீதாகி விட்டேன் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சரி என்று மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா தயாரா இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறாங்க. இது வேறு விதமான சில தகவல்களும் இந்த நிகழ்வுகளிலே இருக்கிறது. ஒரு நிகழ்வு இது, ஒரு ரிவாயத்து இது. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் குதிரையை விரைந்து விரட்டினேன். அங்கே கோட்டை போன்று அமைந்திருக்கக்கூடிய அந்த மனித கோட்டையை தகர்த்து கொண்டு நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததை கூட அவங்க பார்க்கல, அல்லாஹ் கண்ணை மறைச்சிருக்கிறான். நான் மரத்தடியின் கீழே வந்து நின்றேன். சட்டென்று குதிரையிலிருந்து பாய்ந்து மரத்தின் மீது கடகட என்று ஏறினேன். தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜுபைர் செய்தனா ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடலை பெறுவதற்காக நான் கை வைத்த பொழுது ஃபஸ்தத்து ஈமானன், என்னுடைய ஈமான் அதிகரித்து போனது. 40வது நாள் அது கழுமரத்தில் ஏற்றப்பட்டு 40வது நாள் ஒரு உடல் எப்படிங்க இருக்கும்? ஒரு நாள் கடந்தாலே ஐஸ்பெட்டியில் வைக்கணும். ஒரு நாள் ஆகுது 20 மணி நேரம் ஆகுது, 25 மணி நேரம் ஆகுது, 18 மணி நேரம் ஐஸ்பெட்டியில் வைக்கணும். அது வெயில் காலமாக இருந்தால் கண்டிப்பாக தேவை. அது ஐஸ் பாரியாவது கீழே வைக்கணும் சொல்றோம் இல்ல, வெயில கடந்து காயுது இந்த ஜனாசா. 40வது நாள் நான் வைத்த போது அதில் ஈரம் சொட்டி கொண்டு இருந்தது, அதிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. 40 நாள் ரத்தம் கசியுமா? அந்த இரத்தத்தினுடைய வாடை கஸ்தூரி வாடையை மிகைத்ததாக இருந்தது. என் ஈமான் அதிகரித்து போனது. நான் அந்த கழுத்திலே இருந்த கயிற்றை அவிழ்த்து என்னுடைய தோளிலே ஹுபைபை போட்டேன். அப்படி போட்ட போது கீழே இருந்த எதிரிகள் என்னை பார்த்தனர். யாரோ வந்திருக்கிறான், பிடி என்றார்கள். இப்ப நான் என்ன செய்யறது, என்ன செய்வது என்று நான் யோசித்தேன். ஒரு நொடியிலே அவர்கள் யோசிக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிந்தனை. சஹாபிகளுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படிப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஹுபைபை யார் கீழே இறக்குனாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கொண்டு வரணும்னு சொல்லல. எனவே நான் என்ன செய்தேன், இவர்கள் ஜனாசாவையும் எடுத்துக் கொள்வார்கள், என்னையும் பிடித்துக் கொள்வார்கள், இது பேராபத்தாக ஆகிவிடும். கண்மணி நாயகம் ஜனாசாவை கீழே இறக்க சொன்னார் என்பதற்காக நான் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனாசாவை தோளிலிருந்து தூக்கி கீழே போட்டேன். அந்த ஜனாசாவை நோக்கி அவர்கள் சென்றார்கள். நான் குதிரையிலே அமர்ந்து நான் வேகமாக வந்துட்டேன். அவ்வளவுதான். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி அங்கீகரிப்பார்களா இல்லையா என்ற வேதனை என்னுடைய நெஞ்சில் இருந்தது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறேன், மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு வந்து சந்திக்கிறேன். அப்படி சந்திக்கும் போது அவங்களுடைய முகத்தை பார்க்கிறேன், அவ்வளவு மகிழ்ச்சி. ஜுபைர் ஃபலக்கல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்கிறார்கள். ஹுவ மின், அவர்களில் உள்ளவர் இவர் என்ற பட்டியலில் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இடம்பெறுகிறார்கள். எவ்வளவு பெரிய 40 பேர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் கண்மணி நாயகத்திற்கு கொடுத்த வாக்கை அல்லாஹ் தனக்கு கொடுத்த வாக்காக சொல்கிறான். மா அஹதுல்லாஹ அலை, நீ ரசூலுக்கு கொடுத்த வாக்கு எனக்கு தந்த வாக்கு. அல்லாஹ்க்கு கொடுக்கிற வாக்கை நம்ம யார்கிட்ட கொடுக்கணும்? ரசூல்கிட்ட தானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஹுவ மின்ஹும், இந்த ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹுபைப் என்ன ஆச்சு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாத நாயகமே, எனக்கு இப்படி சொன்னதுனால நான் கீழே போட்டுட்டேன், கீழே இறக்க சொன்னீங்க, கீழே இறக்கிட்டேன், அவ்வளவுதான், எனக்கு தெரியல நாயகமே. ஃபபலஅத்துல் அர்த், பூமி அவரை விழுங்கி விட்டது. இப்போதும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் கியாமத் வரை அந்த ஜனாசாவை கண்டுபிடிக்க முடியாது. ஃபபலஅத்துல் அர்த், பூமி அவரை விழுங்கி விட்டது என்கிறார்கள் முத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலீஉல் அர்த் என்று ஹதீது துறையிலே பூமி விழுங்கிய மனிதர் என்று ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெயர் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்படி
அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்கள் என்ற பட்டியலில் பெரும் சஹாபிகள் இடம்பெறுகிறார்கள். அருமையான அற்புதமான செய்திகள் நிறைந்து கிடக்கிறது. ஒரு தகவலோடு நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துவேன். உஹது யுத்தம். அந்த உஹது யுத்தம் நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக ஒருவருக்கு கல்யாணம் நடக்குது. ஒரு சஹாபிக்கு கல்யாணம் நிக்காக நடக்குது. நிக்காக நடந்துருச்சு. அந்த நிக்காக காலையிலே நடக்கிறது. மாலையில் அவங்க என்ன செய்யணும்? உஹதை நோக்கி போகணும். புத்தம்புது மனைவி அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க? உஹதை நோக்கி போயிட்டாங்க. அந்த சஹாபி போறாங்க. புது மாப்பிள்ளை போறாரு. இப்ப மாப்பிள்ளையுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளையை கடத்திட்டு போறத ஒரு கூட்டம் இருக்குது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கடத்திட்டு கடற்கரைக்கு கூட்டு போறான், அங்க கூட்டு போறான், இங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ராத்திரி 2 மணிக்கு அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் பச்சை ஹராம். நம்ம ஊர்ல இது புதிய கலாச்சாரமாக ஆரம்பமாகுது. அங்க இப்ப மாப்பிள்ளையை தேடிட்டீங்கன்னா என்ன வந்துருவாங்க? அந்த பொண்ணு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு ஸ்டைலா? இதெல்லாம் ஒரு ஃபேஷனா? ஹராம். அது அறியாமலேயே நீங்கள் பாவத்தை சுமக்கிறீர்கள். இங்கே ஹுபைப் இந்த சஹாபி கல்யாணமான இந்த புது சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக புறப்படுறாங்க. உஹதுல போய் நிக்கிறாங்க. மனைவி காத்திருப்பாங்களே என்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. அசருக்கும் இல்ல கேட்கிறாங்க, நாயகமே என் மனைவி ஜமீலா காத்திருப்பாங்க, நான் போயிட்டு ராத்திரியில் சண்டை நடக்காது, நாங்கள் விடிய காலம் நான் வந்துடலாமா அப்படின்னு கேட்குறான். நான் விடிய காலையில் ராத்திரி என் மனைவி இடத்துல இப்போ எல்லாரும் கூட இடத்துல அமர்ந்து இருக்க போறாங்க, படுத்திருக்க போறாங்க, தொழுதுட்டு இருக்க போறாங்க, பிரார்த்தனையில் ஈடுபட போறாங்க, அல்லது யுத்த முஸ்தீபுகளை செய்ய போறாங்க. எனவே இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி இடத்தில் நான் சென்று விட்டு நான் விடி காலையிலே நான் வந்து விடுகிறேன், நாயகமே எனக்கு அனுமதி தர்றீங்களானா உடனே நீங்க போங்கிறாங்க. செலவாசம் போங்க மனைவிட்ட போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். என்ன ஆச்சரியமான விஷயம். எப்படி இருந்திருக்கிறாங்க சஹாபிகள். இந்த சஹாபிகளை தான் பின்பற்ற வேணாம். அவங்க அபூபக்கரா இருந்தாலும் சரி, ஐயா சாமியா இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க நமக்கு தெரியல. அருமையான பெருமக்களே, எப்படிப்பட்ட பெருமக்கள் இவர்கள். நீங்க போங்க என்று தன்னுடைய தோழரை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த தோழர் வருகிறார், தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறார். சுபுகாயிடுச்சு, காலை பொழுது விடுகிறது. விடிந்த பொழுது அவர் குளித்து சுபுகை தொழுது விட்டு அந்த யுத்த களத்திற்கு போவதற்கு ஆயத்தமாகிறார். இப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை. அந்த மனைவி ஜமீலா சொல்றாங்க, நீங்க போகணுமா? எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமை. நீங்க போகணுமா? பயணம் 2 மாசம் லீவு கிடைச்சிருக்குது. அருமையான மனைவி, அழகான மனைவி, நல்ல வாழ்க்கை. அவர் வெளிநாட்டில இருந்து வந்து 2 மாசமா தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்துட்டு புது மாப்பிள்ளை வந்து கல்யாணம் முடிஞ்சு புறப்படுறதுக்கு இருக்காரு. எவ்வளவு கண் கலங்கும் யோசிச்சு பாருங்க. மனைவி விட்டு போறது, அல்லது பிள்ளை பிறந்துருச்சுன்னு வைங்க, பிள்ளையை விட்டுட்டு போறது, வாப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்மை நாம் சிந்தித்து பார்க்கணும். இப்போது மனைவி அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு நீங்க போகணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கலக்கம் அடைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்களோட இருக்கிறாங்க. திருப்பி இருவரும் உறவு கொள்ளுகிறார்கள். அந்த ஹதீதுகளில் வரலாறில் அது பதிவாகிறது. உறவு கொள்ளுகிறார்கள். சண்டை துவங்கும் நிலை வருகிறது என்ற செய்திகள் அங்க போற வர்ற சத்தத்தில் என்ன செய்து கேட்குது. இவங்களால் இருக்க முடியல. பதட்டம் அடைந்த இந்த சஹாபி புறப்படுவதற்காக தயாராகிறாங்க. வாழ்ந்துட்டாங்க, குளிக்கையில புறப்படுறதுக்கு தயாராகிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய மனைவி கையை பிடித்த போது நீங்க போக வேண்டாம் என்று சொல்றாங்க. ஏன்னா ராத்திரி அவர்கள் வாழ்ந்ததுக்கு பிறகு ஒரு கனவு அவங்க கண்டாங்க. அந்த கனவிலே வானத்தினுடைய வாசல் திறக்கிறது. ஒரு தகவலில் சுவனத்தின் வாசல் திறக்கிறது. இருவரும் முன்னேறுகிறார்கள் சுவனத்தை நோக்கி அல்லது வாசலை நோக்கி. அப்படி முன்னேறும் பொழுது அந்த சஹாபி உள்ளே நுழைகிறார். இந்த பெண் ஜமீலா நுழைவதற்காக முனைந்த போது கதவு சாத்திக் கொண்டது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போது நம்மை விட்டு இவர் பிரிய போகிறார் என்பதை ஜமீலா உணர்கிறார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அருமையானவர்களே, ஆனாலும் கூட இந்த தகவலை சொன்ன போது
இல்லை, எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுத்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, நான் அவர்களை பார்க்கணும் என்று அவர்கள் வேகமாக விரைந்து வருகிறார்கள். அந்த யுத்தத்தில் ஷஹீதாகிறார்கள். சில சஹாபிகள் பார்க்கிறார்கள், ஒரு மேகத்துண்டு தனியாக வந்து அவர் மீது தண்ணீரை பொழிந்து கொண்டிருக்கிறது. எங்கும் இல்லாத மேகம் ஒரு துண்டு தனியாக வந்து அப்படி மழையை பொழியுமா என்ன? ஆச்சரியப்பட்ட இந்த சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன ஒரு தனியாக வந்து இந்த சஹாபி ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா, ஹன்லலாவின் மீது மழை பொழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் நாயகமே என்று சொன்ன பொழுது, இந்த தகவலை அவங்க மனைவிட்ட போய் சொல்லுங்கிறான். அதுக்கு பதில ரசூல் சொல்லலாம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், முந்திரி கொட்ட மாதிரி முந்தக்கூடாது அப்படிங்கறத படிப்பினை நமக்கு தர்றாங்க. ஏன்னா நீங்க சொல்வதன் மூலமாக அந்த பெண்ணுக்கும் அமைதி நிம்மதி கிடைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை உன் கணவர் பெற்றிருக்கிறார், புத்தம் புது மனைவி இல்லையா? இந்த தகவல் அங்கே போன போது இந்த தகவலை கனவு கண்டதை வாழ்ந்ததை அவங்க ஜுனுபோடு இருந்ததை சொன்னார்கள். எனவே அந்த ஜுனுபோடு அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வே மலக்குகளை கொண்டு அவர்களை குளிப்பாட்டினான். எனவே ஹதீதில் அவர்களுக்கு கசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர்கள் என்ற பெயர் வந்தது என்பது மாத்திரமல்ல, அந்த இரவு வாழ்ந்ததின் மூலமாக ஒரு குழந்தையும் அவர்களுடைய கருவிலே தரிபட்டது. அப்துல்லா அவங்க சொல்வாங்க, நான் யாரு தெரியுமா? அனா இப்னி கசீலில் மலாயிகா, மலக்குமார்களால் குடிப்பாட்டப்பட்டவரினுடைய மகன் நான் என்று அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிய அந்த தகவல்கள் வரலாற்றில் வைரமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹ், யார் அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய பரிசுத்தமான பெருமக்கள் இவர்களிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சஹாபிகளை குறித்து சொன்ன தகவல்கள் விரிவாகவே ஹதீதுகளிலும் வரலாற்று ஏடுகளிலும் பேசப்பட்டிருக்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை இங்கே குறிப்பிடுவதற்கான அடிப்படை காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து ஒரு காரியத்தை செய்வது என்பது கூடுதல் பிரயோஜனத்தை, கூடுதல் இறை நெருக்கத்தை தரும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நம் இதயங்கள் எல்லாம் அந்த பெருமக்கள் வாழ்ந்த வழியிலே பதிவாகி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை பெற தகுதிமிக்க இதயமாக நம் இதயங்கள் மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் மேனருள் பாலிப்பானாக. நம் நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றுவானாக. பாவப்பிழைகளை மன்னித்து அருள் பாலிப்பானாக. ஈருலகத்திலும் சௌபாக்கியமான வாழ்க்கையை தந்தருள் பாலிப்பானாக. குறிப்பாக இந்த மஜ்லிஸ் கியாம பரிபந்தம் வரை எந்த தொய்வு இல்லாமல் நடப்பதற்கு அல்லாஹ் பேரருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.